வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன்ஸ் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் அறிவிப்புகளை பின்தொடரவும். ஸோ நம்ம இன்றைக்கி வானிலை அறிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. உண்மையான வானிலை, பதட்டமில்லாத உண்மையான வானிலை தொடர்ந்து உங்களுக்கு நம்ம கொடுக்குற அப்டேட் எல்லாமே வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் மிக முக்கியம். அதை தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா 27 ஆகஸ்ட் 2025 அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஒடிசா மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதிகளில் நீடிக்கிறது. அது மேலும் இன்று மாலை இரவுக்கு பிறகாக சத்தீஸ்கர் மாநிலத்தின் ஊடாக பயணிக்க தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பலத்த மழையை ஏற்படுத்திய அந்த மத்திய மண்டலத்தை, அதாவது மிட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலடுக்கில் இருக்கக்கூடிய சுழற்சி மற்றும் கீழடுக்கில் ஹரியானா பக்கத்தில் இருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இரண்டுக்கும் ஏற்பட்ட உராய்வு காரணமாக பலத்த மழை பதிவானது. இப்போ அது வலுவிழந்து மேற்கு நோக்கி பாகிஸ்தான் லாகூர் இஸ்லாமாபாத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா மழை இப்போ பாகிஸ்தான் பகுதிகளுக்குள் சென்றுவிடும். இந்திய பகுதிகளில் அந்த பகுதிகளில் மழை குறைந்துவிடும். அதே நேரத்தில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் அது ஊடாக பயணிக்கக்கூடிய இந்த தாழி அமைப்பு இரண்டும் காரணமாக மத்திய இந்திய பகுதிகள், தெலுங்கானா, ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிராவின் உட்புற பகுதிகளில் பலத்த மழை பதிவாகவும், தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வருகை இந்த மேற்கு கரையோர பகுதிகள் இருப்பதனால கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் கேரள பகுதிகளில் பரவலான மிதமானது முதல் கனமழையும் பதிவாக இருக்கிறது. தமிழகத்திலையும் ஒரு சில பகுதிகளில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காற்றின் வேக மாறுபாடு இந்த பகுதிகள் காரணமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதன் பிரகாரம் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கேரளாவில் பரவலாக கனமழை பதிவாக இருக்கிறது. குறிப்பாக பத்தனம்திட்டா, இடுக்கி, கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக கனமழை முதல் சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கொடகு மற்றும் தக்ஷிண கன்னடா, மங்களூரு, உடுப்பி, உத்தர கன்னடா, ஷிமோகா, சிக்மகளூர் ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் பல பகுதிகளில் கனமழை முதல் பலத்த மழை பதிவாக இருக்கிறது, கோவா மாநிலம் உள்பட. அதே மாதிரி பெங்களூரு உள்பட பெரும்பாலான உட்புற பகுதிகள் மற்றும் கல்யாண கர்நாடகா பகுதிகளிலும் கூட இன்று இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆந்திராவில் பரவலான மிதமானது முதல் கனமழை இருக்கும். மத்திய ஆந்திர பகுதிகளில் காற்றின் குவிதல் அதிகமாக இருக்கும்ன்றதுனால அந்த பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு. ராயலசீமா பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், வட ஆந்திர பகுதிகளில் வட கடலோர ஆந்திர பகுதிகள் உட்பட பல பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தெலுங்கானா பொறுத்தவரையிலும் ஹைதராபாத் உள்பட பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், வடமேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மஞ்சிரியால், கொத்தகுடம் இந்த பகுதிகள், முழுகு இந்த பகுதிகளில் பலத்த மழைக்கும், மற்றபடி மேலைய தெலுங்கானா பகுதிகளில் பரவலாக கனமழையும் பதிவாக இருக்கிறது. தமிழகத்தில் பொறுத்தவரை இன்று நீலகிரி, வால்பாறை, பொள்ளாச்சி, தேனி, கம்பம், போடிநாயக்கனூர், திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் குற்றாலம் உள்பட மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாஞ்சோலை பகுதிகள் மற்றும் நாகர்கோவில், கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழையும், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக மாலை இரவு நேரங்களில் ஒரு மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கும். சேலம் மாவட்டத்திலையும் இன்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் பாண்டிச்சேரி மாவட்டங்களிலையும் இன்று மாலை இரவு நேரங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டம் இருப்பின் மிதமான மழை அல்லது கனமழையாக பதிவாகலாம். சென்னை ஒரு ஒலட்டைலான பகுதி அப்படிங்கிறதுனால சென்னைக்கு நம்ம அந்த கலர் கொடுத்துருக்கோம். வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உட்புற மாவட்டங்களில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை பதிவாகவும்,
கொங்கு பகுதிகளில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருக்குது. நாமக்கல், கரூரில் மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில பகுதிகளில் சாரல் மழை மட்டுமே கிடைக்கும். டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, அரியலூர், திருவாரூர், நாகை, காரைக்கால் ஆகட்டும், தஞ்சை ஆகட்டும், ஒரு சில பகுதிகள் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம் உட்பட லேசான மழை அல்லது மிதமான மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தென் தமிழகத்தில் மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகளில் மேகமூட்டத்துடன் சாரல் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட். இதில் மாற்றங்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டரில் நவ்காஸ்ட் அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம கூட இணைந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மேலும் வரக்கூடிய நாட்களில் பல விதமான அப்டேட்டுகளை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான வீடியோ உங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த காணொளி நாளை காலையில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் வெங்கடேஷன், MAS ரெயின்மேன். இனிய வணக்கம். பபாய். See you. Have a nice day.